ஒரு விஷயத்தை எல்லாருமே கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்றத 2/3 மெஜாரிட்டி இல்லாம ஈஸியா அமல்படுத்த முடியாது. அதுவும் ஒரு ஸ்ட்ராங் இந்திய கூட்டணி அப்போசிஷன்ல இருக்கும்போது இதெல்லாம் ஒரே நைட்ல நடக்காது. ஆனா இனிமே நல்லா கவனிங்க, எல்லா மீடியாவும் இன்ஃப்ளூயன்சர்ஸும் ஒரே விஷயத்தை எலெக்ஷன் வரைக்கும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்டாலின் தான் இதை தடுத்தாரு, அவர் தான் தமிழ்நாடையே காப்பாத்திட்டாருன்னு. அது உண்மை இல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. டீலிமிட்டேஷன் அப்படின்றது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ப்ராசஸ். அது மக்கள் தொகுதியை வச்சு லீகல் ப்ரொசீஜர். அது வேணுமா வேணாமா நல்லா டிபேட் பண்ணி முடிவு எடுக்கிறது. பிஜேபி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு உடனே நாளைக்குலாம் வந்துராது. ஆனா இது இப்போதைக்கு தேவையில்லாத ஆணி தான், ஓகேவா? பட் இந்த டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் லாஜிக்கே இல்லாம ஒரு கேள்வி கேட்குறீங்க, இதுக்கு விஜய் என்ன பண்ணாருன்னு. ஆக்சுவலி விஜயால என்ன பண்ண முடியும்? விஜய்க்கு பவர் இருக்கா? விஜய்க்கு எம்பி மினிஸ்டர்ஸ் இருக்காங்களா என்ன? அவரால் இதை எதிர்த்து கேள்விதான் எழுப்ப முடியும், அவ்வளவுதான். 2025 இதனால சதர்ன் ஸ்டேட்ஸ்லாம் பாதிக்கப்படுதுன்னு ஸ்ட்ராங்கா பிஜேபி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டார். இதை வராம தடுத்தது எல்லா சதர்ன் ஸ்டேட்ஸும் சேர்ந்து தான். ஏன் இப்போ ஸ்டாலின் டிஎம்கே தான் ஏதோ மேஜிக் பண்ணி இதை தடுத்தாரு அப்படின்ற ஒரு நரேட்டிவை செட் பண்றாங்கன்னா, சிறுபான்மையினரின் ஓட்ஸ், முஸ்லிம்களோட கிறிஸ்டியன்ஸோட பயம். ஏன்னா இவங்க அரசியல் பண்றதே பிஜேபி உள்ள வந்துன்ற பூச்சாண்டியை காமிச்சுதான். திரும்ப திரும்ப பிஜேபி பயத்தை காமிச்சா மக்கள் அதை நம்பிடுவாங்க. ஸ்டாலின் தான் இஸ்லாமியர்களின் பாதுகாவலன் அப்படின்னு. இவங்க உண்மையான பாதுகாவலரா இருந்தா டிஎம்கே எதுக்கு யூஏபிஏ என்ஐஏ மாதிரி சட்டத்தை ஆதரிக்கணும்? இது ரொம்ப கொடுமையான சட்டம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த என்ஐஏ கீழே கைது செய்யப்பட்டு ரொம்ப வருஷமா ஜெயில இருக்காங்க. பல பேர் இன்னைக்கு அவங்க மேல உள்ள கேஸ்லாம் ப்ரூவ் ஆகாம வருஷ கணக்கில் ஜெயில இருக்காங்க. அதுல அதிகமா இருக்கிறது முஸ்லிம்கள் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, முஸ்லிம்களை இவங்க வெறும் ஓட்டுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேணா யாரு கூட வேணா கூட்டணி வைப்பாங்க. அப்படிதானே வந்துட்டு 1999 காங்கிரஸை விட்டுட்டு பிஜேபி கூட கூட்டணிக்கு போனது. எப்படி பாபர் மஸ்ஜிதை இடிச்சது அவங்க தான் தெரிஞ்ச கூட்டணி வச்சுங்க. ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக இயக்கம் தான், மக்கள் மத்தியில தப்பான கருத்து இருக்குன்னு சொன்னது கருணாநிதி. குஜராத் கலவரத்தால ஆயிரக்கணக்கில் முஸ்லிம்கள் கொல்லப்பட்ட போதும் ஒரு வார்த்தை மோடியை பத்தியோ பிஜேபி பத்தியோ எதிர்த்து பேசாதது இந்த டிஎம்கே தான். இதெல்லாம் பண்ணிட்டு யாரை நீங்க பிஜேபி பி டீம்னு சொல்றீங்க? நாளைக்கு ஆட்சி வேணும்னா டிஎம்கே பிஜேபி கூட கூட்டணி வைக்கும். எல்லாரும் நல்லா யோசிங்க. உங்களை ஜஸ்ட் வாக்கு வங்கியா மட்டும்தான் யூஸ் பண்றாங்க. பிஜேபி டிஎம்கே இந்த ரெண்டு பேருமே தமிழ்நாட்டுக்கு வேண்டாம். அங்க பிஜேபி பண்றத தமிழ்நாட்டுல டிஎம்கே பண்ணுது, அவ்வளவுதான். இப்படி மக்களை எலெக்ஷன் டைம்ல மட்டும் ஏமாத்தி அரசியல் பண்ற டிஎம்கேவை வர ஏப்ரல் 23 தூக்கி எறிவீங்கன்னு நம்புறேன்.